திருச்சிக்கு ஒரு பிரைடல் ஒர்க்காண்டி போயிருந்தோம். அத முடிச்சுட்டு அப்படியே ஊருக்கு ரிட்டர்ன் கிளம்புற மாதிரி தான் பிளானு. ஆனா பாப்பா, "என்ன நீங்க உங்க வேலைய மட்டும் பார்க்குறீங்க, என்னைய எங்கேயுமே கூட்டு போக மாட்டேங்கிறீங்க" அப்படின்னு சொல்லிட்டா. சரி வா நியரஸ்ட்ல என்ன காட்டுதுன்னு பார்க்குறப்ப தான் திருச்சி பேர்ட்ஸ் பார்க் பக்கத்துல காட்டுச்சு. சரி அப்படியே அங்க போயாச்சு. பெர் பெர்சனுக்கு வந்து ₹200 வந்து சார்ஜ் பண்ணாங்க. 4 பேர் போயிருந்தோம். ₹800 ஆச்சு. ஸோ உள்ள போனதுமே இந்த மாதிரி ஃபவுண்டைன் மாதிரி அழகா வச்சிருக்காங்க. அப்படியே லெஃப்ட் சைட்ல இருந்து போனா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஆஸ்ட்ரிச் தான். அவ்ளோ பெருசா நின்னுட்டு இருந்துச்சு. அதுக்கு ஃபீட் பண்றதுக்கு கீரைலாம் குடுத்துருந்தாங்க. குடுக்கவும் ஆசையா இருக்கு. ஆனா குடுக்கும்போதே நம்ம கைய கவ்விருமோ அப்படிங்கிற மாதிரி பயமாவும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ₹200க்கு வொர்த்தா அப்படின்னு யோசிச்சேன். பட் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. நெறைய வெரைட்டிஸ் ஆஃப் பீஜியன்ஸ் இருந்துச்சு, ஹென்ஸ் இருந்துச்சு. நல்ல ஒரு மெயின்டனன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு ஒரு டைமும் நல்லா ஸ்பெண்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கு வொர்க் டென்ஷன் அதெல்லாம் மறந்து. அண்ட் அக்வாரியம்லாம் பார்க்குறப்ப நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங்கா இருந்துச்சு. ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் ரசிச்சு நீங்க பார்ப்பீங்கன்னா, கண்டிப்பா இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் கிட்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. தென் முயல்லாம் அழகழகா கியூட்டா இருந்துச்சு. அதெல்லாம் கிட்ஸ் உள்ள இறங்கியே ஃபீட் பண்ண விட்டாங்க. தென் இந்த சைடு வந்து ஃபிஷ் பாண்ட் மாதிரி இருந்துச்சு. அதுக்குமே ஃபீட் பண்றதுக்கு குடுத்தாங்க. அது பக்கத்துலயே ஒரு குட்டி பூனை இருந்துச்சுங்க. அது என்ன நெனச்சுச்சுன்னு தெரியல. அத்தன பேர விட்டுட்டு நம்மள்ட்ட வந்து உரசிட்டு, கத்திட்டு அப்படியே ரொம்ப மெர்ஜ் ஆயிடுச்சு. எனக்கும் அம்மாவுக்கும் மனசே கேட்கல. வீட்டுக்கு தூக்கிட்டு போயிரலாமா அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருந்தோம். பட் அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி கொண்டு வரணும். அங்க இருக்கிற அக்காட்ட சொல்லிட்டோம். நல்லா பார்த்துக்கோங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ல எங்கெங்க போணும் அப்படிங்கிறத காட்டுறேன்.